ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கடவா மீன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனியன், டொமேட்டோ அண்ட் கொத்தமல்லி தழை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஒரு சின்ன பேனில் வச்சுங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றினதும் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனால் தான் கடவா மீன் கூட சாப்பிட்றப்ப டேஸ்ட்னஸ் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணிட்டு இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. டொமேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுங்க. சால்ட்டு போட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் கடவா மீன் எடுத்து போட்டு நல்ல ஆனியன் அண்டு எல்லாத்து கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் இதுவாகிடும். அந்த ஃப்ளேவர்னஸ் தெரியும். நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நல்லா போட்டு இது பண்ணி விடுங்க, கிளறி விடுங்க மிளகாத்தூளை. உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சிம்பிளாக வீட்லேயே செய்கிறதுனால இருக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் டீப் ஸ்லிம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சு நல்லா இது பண்ணிவிடுங்க. கிரேவியாக ஆகிடுச்சு. அது மேலே லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா டார்க் கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. எண்ணெய் மிதந்து வருது பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வெல்கம் டு மை சேனல். இது கூட ரைஸ் அண்ட் சப்பாத்தி எது வச்சு வேணால் சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும்.